வணக்கம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக அடைய வேண்டும். எப்படியாவது நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழ்நிலையோடு உழைத்தால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். நமது பிரபல தொழிலதிபர் விஜிபி கோல்டன் பீச் வைத்து கொண்டிருக்கின்ற விஜிபி சகோதரர்களில் மூத்தவர் விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் சிறு வயதில் பள்ளிக்கூடத்திற்கு ஒழுங்காக செல்லுவார், பாடங்களை படிப்பார், மற்ற மாணவர்களோடு விளையாடாமல் பாடத்திலே கவனமாக இருப்பார். ஒரு நாள் அந்த ஆசிரியர் அவர்கள் மாணவர்களையெல்லாம் நாம் சுற்றுலா செல்ல வேண்டும், 3 பீடி அரிசியும் 4 அணாவும் கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்களை பார்த்து சொன்னார். மறுநாளே எல்லா மாணவர்களும் அந்த 4 அணாவையும் 3 பிடி அரிசியும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் சிறுவன் பன்னீர்தாஸுக்கு மட்டும் பணம் இல்லை. தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கின்ற தாயிடம் கேட்பதற்கு மனமில்லை. எனவே அவர் பணமும் அரிசியும் கொடுக்கவில்லை. ஆனால் மற்ற மாணவர்களோ இவரை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். நீ வரவில்லையா? ஏன் வரவில்லை? உன்னிடம் காசு இல்லையா? என்றெல்லாம் அவனை பார்த்து துன்புறுத்தினார்கள். வீட்டிற்கு செல்லுகின்ற வழியில் அங்கே சில பெண்கள் கூடையில் வண்டல் மண்ணை சுமந்து பக்கத்திலே கொண்டு கொட்டுவதை பார்த்தார்கள். அங்கே ஒரு முதலாளி உட்கார்ந்து கொண்டிருந்தார். இந்த சிறுவனான பன்னீர்தாஸ் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து, அம்மா, நானும் இதிலே கலந்து கொள்ளுகிறேன், எவ்வளவு காசு கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு அந்த அம்மா சொன்னார்கள், 1 கூடை மண் எடுத்து போட்டால் 1 காசு, 12 கூடை எடுத்து போட்டால் 1 அணா, 48 கூடை எடுத்து போட்டால் 4 அணா கிடைக்கும் என்று அந்த பெண் சொன்னார்கள். பன்னீர்தாஸ் அவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. 4 அணா கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லி அந்த முதலாளியிடம், ஐயா, நானும் வண்டல் மண்ணை சுமந்து அங்கே கொண்டு போடுகிறேன் என்று கேட்டவுடனே சரி என்று சொன்னார். சிறுவனாக இருந்த பொழுதும் அந்த 4 அணாவிற்காக 48 கூடை வண்டல் மண்ணை எடுத்து அங்கே சேர்த்தார். 4 அணாவை வாங்கி கொண்டார். அம்மாவிடம் சென்று, அம்மா, எல்லோரும் சுற்றுலா செல்கிறார்கள், நானும் செல்ல வேண்டும், 4 அணா நானே சம்பாதித்து விட்டேன் என்று விவரமாக சொல்லி 3 பிடி அரிசியும் வாங்கி கொண்டு பள்ளியிலே சென்று மற்ற மாணவர்களிடம் அவனும் கலந்து கொண்டான். அந்த சாதாரண சுற்றுலா செல்லுவதற்கு அங்கே வண்டல் மண்ணை சுமந்த பன்னீர்தாஸ் தான் இந்திய திருநாட்டிலே எல்லா மக்களும் பார்த்து ரசிக்கின்ற விஜிபி கோல்டன் பீச்சை உருவாக்கினார். 4 அணாவுக்கு வழியில்லாத பன்னீர்தாஸ் இன்று எத்தனையோ 1000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் முடியும் முடியும் முடியும், வி கேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் விஜி பன்னீர்தாஸ் அவர்கள். எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒவ்வொரு சூழலையும் பார்க்க வேண்டும். நம் குடும்பம் ஏழையாக இருக்கிறது, தாய் தந்தையரிடம் வசதி இல்லை என்றெல்லாம் சிந்திக்காமல் நாமே ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று சிந்தித்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு பன்னீர்தாஸை போல் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று வாழ்க்கை உயர்ந்திருக்கின்றார்கள். ஏன், உங்கள் வசந்த் டிவியின் சேர்மனாக இருக்கின்ற நானும், வசந்தன் கோவின் உரிமையாளராக இருக்கின்ற வசந்தகுமாரும் அந்த விஜி பன்னீர்தாஸ் அவர்களின் பட்டறையிலே நாங்களெல்லாம் பயின்றவர்கள், அங்கே தீட்டப்பட்டவர்கள். எனவே வாழ்க்கை பயணத்தில் முடியும் முடியும், நம்மால் முடியும் முடியும் என்று சிந்தித்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். 4 அணாவுக்கு வழி இல்லாத விஜி பன்னீர்தாஸ் இன்று 40,000 பேருக்கு வேலை கொடுக்கிறார் என்று சொன்னால், நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் வீடுகளை கட்டித்தருகிறார் என்று சொன்னால், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்ற திடமான சிந்தனைத்தான் இன்று உலக புகழ்பெற்ற நிறுவனமாக விஜிபி சகோதரர் நடத்தும் விஜிபி கோல்டன் பீச் இருக்கிறது. எனவே வெற்றியை அடைவதற்கு கடுமையாக உழையுங்கள். தினமும் வெற்றி படிக்கட்டை பாருங்கள். காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் நீங்கள் பார்ப்பதின் மூலம் கிடைக்கின்ற அந்த உற்சாகத்தை வெற்றிக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.